ஜெய் ஸ்ரீராம். அழிவற்ற, அளக்க முடியாத, நித்தியமான இந்த உயிர்வாளியின் இந்த ஜட உடல் அழியப் போவதே ஆகும். எனவே பரதகுலத் தோன்றலே போரிடுவாயாக. பகவான் கிருஷ்ணர். அத்தியாயம் 2 ஸ்லோகம் 18. இந்த வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இருந்தும் அதை நம்ம அடிக்கடி மறந்து போயிடுறோம். அது என்னன்னா, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம். நம்ம பிறக்கும் போது தனியா தான் பிறக்கிறோம், இறந்து போகும்போது தனியா தான் போவோம். ஆனா அதுக்கடையில இருக்கிற நம்மளோட செயல்கள் எப்படி இருக்குன்னா, நம்ம போகும்போது நம்மளை சார்ந்தவங்களை கையோட கூட்டிட்டு போற மாதிரியோ அதீத அன்பு மக்கள் மேல வச்சிடறோம். இங்க இருக்கிற பொருள்கள் மீதும் அதீத அன்பு வைக்கிறோம். வீடு, நகை, பணம் இதெல்லாம் போகும்போது நம்ம எதையும் எடுத்துட்டு போறது இல்லைங்க. நம்ம தனியா வெறும் கையோட தான் நம்ம போவோம். சோ இது நம்ம ஏத்துக்கக்கூடிய முக்கியமான ஒரு உண்மை. அதுதான் உண்மை. அது அடிக்கடி நம்ம மறந்து போனாலும் அந்த உண்மையை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இங்க நம்ம பட்டுட்டு இருக்கிற அந்த கஷ்டங்கள் பாதியா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாருங்க. இந்த உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய ஒண்ணு. எவ்வளவுதான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாலும் கால வரையின்றி இந்த உடலை நம்மளால பாதுகாக்க முடியாது. காலங்கள் வேணா மாறுபடலாம். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போறாரு அப்படின்னா இன்னொருத்தவங்க 10 வருஷம் கழிச்சு இறந்து போவாங்க. அந்த காலம் மாறுபடும். ஆனா இறப்பு அப்படிங்கிறது இந்த உடலுக்கு நிச்சயம். ஆனா ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது. அது ரொம்ப சின்னது. ஆத்மா அப்படிங்கிறது இந்த பிறவியில நம்ம என்ன நல்லது செய்யறோம், என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்யறோம், அதை பொறுத்து அடுத்த பிறவியில நமக்கான உடலை தேடிக்கும். அதனால இப்பிறவியில நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கதோ அந்த வேலையை நம்ம சரிவர செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்யணும். சோ அதனாலதான் அர்ஜுனன் கிட்ட இந்த பிறவியில உன்னுடைய வேலை அப்படிங்கிறது போர் புரியறது, நீ அதை செய் அப்படிங்கிறது தான் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்லியிருக்காருங்க. ஜெய் ஸ்ரீராம்.